எடுத்து அதுக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லி பின்வாங்குறோம்ல, அந்த முயற்சிகள் நிச்சயமாக பலன் அளிக்கும். நல்ல தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. முயற்சிகள் நிச்சயமா பலன் அளிக்கும். ஸோ உங்க வாழ்க்கையில உறுதியானவைகள் கண்டிப்பா நடந்தே தீருன்ற நம்பிக்கையோட உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. நல்லா உழைங்க. நம்பிக்கையோட இருங்க. எதிர்காலம் அப்படின்றது உங்களுக்காக விதைக்கப்பட்டது. விதைக்கப்பட்ட விதை அறுவடை செய்வதற்கு பல நாட்களோ, பல மாசமோ, பல வருஷமோ ஆகும். ரைட்? அது வரைக்கும் தயவு செய்து காத்திருங்க. காத்திருப்பது என்னைக்குமே வீண் போகாது. உங்களை காக்க வைப்பதற்கான காரணம் உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணுன்றதுக்காக மட்டுமே. புரிய வேண்டிய விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நாம செல்லக்கூடிய வழிகளும் கடவுளோட வழிகளாகவே மாறும். அதனால ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில நீங்க இருங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் செய்கிறோமே, எதுவுமே நமக்கு பிரச்சனையா ஆயிட்டே இருக்குதுன்னா அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. எப்படி பிரார்த்தனை செய்யணும்? அதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வைக்காம ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு உயிர் நிறைய இருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்லி கேட்குறீங்களோ அது தினமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க அவர்கிட்ட. எப்பெல்லாம் நீங்க குழப்பத்தில் இருக்கீங்களோ, எப்பெல்லாம் சோதனைகள் ரொம்ப ஜாஸ்தி தாக்குதோ, அப்ப